அரசவேட்டியிலே ஐவர் ராஜாக்கள் ஐவர் ராஜாக்கள் அவரது கொண்டே இருக்கின்றார் ஐயா. அவனத்திலே சென்று அஸ்தினாபுரத்திலே இருந்து சிறிய தந்தை உதயராஜன் வந்திருக்கிறார். ஆமாம், அப்படியாகட்டும் ஐயா. ஐயா, அஸ்தினாபுரத்திலிருந்து உங்களுடைய சிறிய தந்தை விதுர மகாராஜா வந்திருக்கிறார் ஐயா. ஆமாம் ஐயா. பார்த்தீரா என்னருமை தம்பிமார்களா? சொல்லுங்கம்மா. பலகுடம் குடிக்கிறேன் உரைத்தேனே என்னுடைய சிறியவிதான் அமைகாலம் வந்திருக்கிறார். அதனால் அவரை எதிர்கொண்டு அடைக்கலாம். சரணோ 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 எங்கள் குற்றமல் தவறே போற்றி இதில்லாதவரே எங்கள் சிற்றப்பா உன் பாதம் போற்றி. அப்பா, உன்னுடைய ஒரு பாத கவனங்களுக்கு பஞ்சமூர்த்திகள் அநேகோடி நமஸ்காரம். அப்பவை வரும் நீதி தேர்ந்த மிகு வீரரே வாழி பொய் வரும் மொழி சொல்லாத நீங்கள் ஐவர் ராஜாக்களும் யாதொரு குறைவில்லாமல் நீடுழியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். ஆண்டவன் கண்ணனுடைய கிருபையாலும் உங்களுடைய பேராதவனாலும் உங்களுடைய பேராதிர்வாதத்தினாலும் சுகமோடு வாழ்கிறோம் சிற்றப்பா. இருந்தாலும் அன்றளந்த சந்தாமரை போன்றும் உங்களுடைய முகம் தடாகத்தில் பூர்த்த மலரை போன்று தோன்றும். இன்று வாடி வதங்கி கருகருத்திருக்கிறது சிற்றப்பா. அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்பார்கள். உன்னுடைய திருமுகம் என்று மாறுபட்டிருக்க காரணம் ஒன்றும் புரியவில்லை அப்பா. அபரிதியோ ஓதுமீதெல்லாம்
உத்தமா நின்றால் போதே ஏது காரணமாய் வந்தீர் என் சித்தப்பா குறை செய்வீரே அப்பா சிறிய பிதாவே சொல்லுங்களப்பா. எங்களை காண வேண்டும் என்று ஒரு வார்த்தை உரைத்திருந்தால் நாங்கள் இந்திர பிரசித்திருந்த அஸ்தினாபுரம் அணிவகுக்க அனைவரும் திரளாக வந்து உன் திருமுகத்தை பார்த்து உன் ஆசீர்வாதத்தை பெற்று வந்திருப்போமே. இந்த சிறியன்களை காண்பதற்காக அடியேன் அஸ்தினாபுரத்திலிருந்து அடிவருந்து இங்கே வர வேண்டுமாப்பா. இருந்த போதிலும் அஸ்தினாபுரத்தை விடுத்து நீங்கள் கால்கடுக்க இந்த இந்திரபிரசம் வந்த காரணம் என்ன சிற்றப்பா? உங்களுடைய குணம், நீதி, நேர்மை, தயாள சிந்தனைகள் அத்தனையும் உடையவராயிற்று அப்பா. எங்களை நாடி வந்த காரணம் என்ன சிற்றப்பா? அஸ்தினாபுரத்தை விழித்து உங்களை நாடி வந்த காரணம் என்ன தெரியுமாப்பா? என்னப்பா? என்னுடைய தமையன் திருநாட்டில மகிமன் இருக்கின்றார் அல்லவா, அவரது கையொப்பமிட ஒரு லிகிதம் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதை எடுத்து வந்திருக்கிறேன், தங்களிடத்தில் கொடுப்பதற்காக. லிகிதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பா. ஆஹா, பார்த்தீரா என்னருமை தம்பிமார்களா? பெரிய விதா கரம்படை எழுதிய நிருபத்தை சிறிய விதா எடுத்து நம்மிடத்திலே வந்து கொடுத்திருக்கிறார். அவர் எடுத்து வந்து நம்மிடத்தில் கொடுத்திருக்கும் இந்த நிருபத்தை, இது பெரிய பிதா கரம்பட்டு நிறுவனம் அல்லவா? ஆமா. தன்னுடைய திருக்கரங்களால் ஒற்றி நேத்திரத்திலே ஒற்றிக் கொள்ளுங்கள் அப்பா பீமா. எந்த இடத்துல வந்திருக்கின்றது? அஸ்தினாபுரத்திலிருந்து வந்திருக்கின்றது இந்த ஓலை. இந்த ஓலையை நான் பார்த்து என்ன செய்ய வேண்டும்? நேத்திரத்தில் ஒற்றிக் கொள்ள வேண்டும் அப்பா. நான் ஒற்றிக் கொள்ள மாட்டேன். அந்த கொடிய நெஞ்சமுள்ள துரியோதனன் எத்தனையோ கூத்துதல் செய்தான். அப்படியே பாதகத்திலிருந்து வந்திருக்கின்ற இந்த ஓலை நான் பார்க்க கூட மாட்டேன். தம்பி அர்ஜுனா, அண்ணா நீயாயும் ஒற்றிக் கொள்ளப்பா. அண்ணா, இது என்ன கண்ணிலே ஒட்டிக் கொள்வதற்கு திருக்குறளா, காவியமா, இலக்கியமா, இல்ல புண்ணிய நூலா, புனித நூலா? அண்ணா, கண்ணிலே ஒட்டிக் கொள்வதற்கு வந்த இடத்திலே கொட்டு விடுங்களா? நகுலா, அண்ணா, நீயாயும் இந்த ஓலையை
தொட்டு நேத்திரத்தில் ஒட்டிக்கொள். அண்ணா இந்த ஓலையை நான் கண்ணில் ஒட்டிக்கொள்வதா? அண்ணா எடுக்க வேண்டாம் அண்ணா. சகாதேவா, நீ ஆகிலும் கரத்தை தொட்டு நேத்திரை ஒட்டிக்கொள். ஏன்பா இது? தீயவர் இடத்தில் இருந்து வந்திருக்கும் இந்த ஓலையை ஏதேனும் செய்திருப்பார் அண்ணா. வேண்டாம், சித்தப்பாக கொடுத்து விடுங்கள் அண்ணா. ஒருவரை தீயவனையும் நான் நல்ல எண்ணத்தோடு பார்த்தார் அந்த தீயவனும் நல்லவனாக தெரிவான் தீமா. அதனால் அதுவே நல்லவனையும் நாம் தீய எண்ணத்தோடு பார்த்தால் அவன் தீயவனாகவே தெரிவான். அவன் கட்டவனாகவே நம் கண்ணுக்கு தெரிவான். இவை அத்தனைக்கும் காரணம் நம்ம ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் இந்த மனதுதான் காரணம். அதனால் என் தம்பியின் மீது சினம் வேண்டாம். எத்தனையோ செய்திருக்கலாம். அதனால் சிறிய பிதா எடுத்து வந்த இந்த லிகிதத்தை என்னதான் எழுதியிருக்கிறார் என்பதை அந்த துரியோதனன் நம்மளை எவ்வளவு தொந்தரவு செய்திருக்கின்றான். பாதகன் ஒரு பங்காளி அனுமதிக்கிற பாராமல் படுமோசந்த வேலைகளை செய்திருக்கின்றான். அவனிடத்தில் இருந்து வந்த இந்த லிகிதத்தை எடுத்து படிப்பதா? இது படிப்பாது இருப்பதோடு சிறிய தந்தையிடம் குடித்து விடுங்கள். அண்ணா கொடுத்து விடுங்களா? விமர்சனம் சொல்லுகிறோம். நாம் தர்மமே ஜெயமன் என்பி தர்மமே ஜெயமன் என்பி தொந்தரை எவர் செய்தாலும் சூதுகள் எவர் செய்தாலும் தந்திரம் எவர் செய்தாலும் தர்மமே என்று செல்கின்றவருக்கு ஜெயங்கள் தான் வந்து நேரும். அதனால் அறிவிலும் ஆற்றலிலும் வில்லின் திறமையிலும் மாபெரும் நடைகளும் சிறந்த என் அருமை தம்பி அர்ஜுனா அண்ணா பெரிய பிதா எழுதிய நிருபம். ஆமா, இதை பிரித்து இதில் என்னதான் இருக்கிறது என்று படித்து அருமையாக சொல்லப்பா. ஆகட்டும் அண்ணா. புரியண்ணா. சிரஞ்சீவி பாண்டவர்க்கு ஜய ஜய மண்டலம் உண்டா. பரஞ்சரி தம்பிமார்கள் மண்டபம் ஒன்று நிரஞ்சன பாகவத்தே நீங்களும் பார்க்க வேண்டும். பரஞ்சரி விதிரத்தினி தடையின்றி தன் அருமை தம்பி குமாரர்கள் எவ்விடத்தில் இருந்தாலும் அவர்கள் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும்
என்ற ஒரு கருத்தோடு நம் பெரிய பிதா கரம்படை எழுதியிருக்கின்ற நிருபத்தை படிக்க வேண்டாம் என்று உரைத்தீர்களப்பா. ஜனங்கள் மேலும் உண்டாம். மரணசரி தம்பிமார்கள் மண்டபம் ஒன்றை ஏற்றிருக்கிறார்கள். புதுமனை புகுவிழாவிற்காக நம்மை வருகை வந்திருக்கிறார்கள். நிரஞ்சனமாக வந்து நீங்களும் பார்க்க வேண்டும். நம் மணிவதற்கு யானை வழிவார் சேனையோடு அச்சினாபுரத்தை சென்றடைந்து அந்த புதுமனை புகுவிழாவில் யாவை கண்டுகளிக்க வேண்டும் என்று இருக்கிறார். அனைவரும் நாம் புறப்பட்டு செல்லலாம் அப்பா. செல்லலாம் அப்பா. அருமையான கருத்தப்பா. வாழ்வியல் குளிக்கும்படியான இடத்திலே படுக்கும்படியான வாழை கடிகளை விசஜந்தி என சொல்லக்கூடிய பாம்புகளை விடுத்தான். உண்ணும்படியான உணவிலே கொடிய ஆழகால விஷத்தை கலந்தான். அங்கே ஆடி என்று சொல்லக்கூடிய மாபெரும் கடலையை தூக்கி எறிந்தான். அநேக அரக்கும் நம்ம பார்த்துடலாகுமோ போக வேண்டாம். முன்பே செய்த வினைகள் அநேகம் இருக்கிறது அண்ணா. ஆமா. ஆதலால் அந்த பாவிதன் முகத்தை நாம் பார்த்திடலாமோ? போக வேண்டாம் அண்ணா. ஆதலால் தம்பி பீமா சினநரம் கிணத்திலே விழுந்து விட்டால் வகைப்பட்ட சுப சோமனங்கள் வருகின்ற போது வாவியிலே நான் கேட்டான் வராது. ஆத்திரம் அறிவுக்கு சற்று. ஆத்திரம் ஆய்ந்தோண்டு வாராதார் காரியத்தில் தான் கட்டு சாகா துயர் ஏற்படும் என்ற ஒரு பொன்மொழி. ஆமா. அதனால அந்த விஷயத்துக்கு ஆத்திரப்படக்கூடாது. அதை சிந்தித்து செயல்படுவன் தான் மனிதன். ஆத்திரம் அடையவன் அறிவற்றவன். ஆதலால் நான் ஏன் சொல்ல தெரியுமா? நான் துரியானை அடைத்தால் நான் வரமாட்டேன் என்று தெரிந்து சிறிய தந்தையவர்களே கூடிய விதரை அனுப்புகிறார். ஏதோ தூதுமாறும் இருக்கும். அங்கே போக வேண்டாம். நம்மீது பச்சமுடையவர்கள் சித்தப்பா இவர் சென்றால்தான் அழைத்து வருவான் என்று பார்த்தேன். ஆமா. கூர்மையான அறிவுடையவன் தம்பி பீமன் ஓர் சமயத்திலே அரக்கு மாளிகையிலிருந்து இடும்பா வனத்திற்கு கொண்டு வந்து எங்கள் ஆர்வரையும் சேர்த்தவன் என் நறுவை தம்பி. அதெல்லாம் தம்பி நீ சொல்வது நியாயம். தம்பி அண்ணா போக வேண்டாம் அண்ணா. சபா மனதில் கொண்டு சிறியோனுக்கு இந்த கருத்தடை உரை சிறிய தந்தையே, அந்த சண்டாள சதிகாரன் நயவஞ்சகன் ஏதாவது சூதுகள் செய்கிறார்களா? சொல்லுங்கள் அப்பா. அப்பா உங்க முகம் அது சோர்வியா இருக்க காரணம் என்னப்பா? அப்பா என்ன காரணம்? அப்படி இருந்தாலும் சூதுகள் செய்திருந்தாலும் சில நீதிகளை எடுத்துரைக்க வேண்டும் அப்பா. நீங்கள் எவ்வளவோ நீதிகளை எடுத்து சொல்லிவிட்டேனப்பா. அதெல்லாம் உன் கருத்து அண்ணா போக வேண்டாம் அண்ணா. சாந்த குணமா என் தம்பி சகாதேவா. அஸ்தினாபுரம் பெரிய பிதா எழுதிய நிருபத்தை கண்டு நாம் செல்லலாம் என்று இருக்கிறேன். என்னப்பா சொல்றேன்? ஏன்
தேரை போன்றும் அங்கே நாம் சென்றோமையானால் அவர்கள் இடத்திலே அகப்பட்டு விடுவோம் அண்ணா. போக வேண்டாம் என்ற கணிதத்தை பார்த்து சொல்லும் என் அருமை தம்பி சகாதி அவன் வேண்டாம் என கூறுகிறாயா? அந்த மானானது என் தன்மையான வேங்க கையில் சிக்குமோ அதை மூன்றாம் இடத்தில் நாம் சிக்கிக் கொள்வோமா? ஆபத்து வருமா? என்ன கருத்தப்பா? தர்மனுடைய தம்பி என்பதை நிர்மூலமாக்கி விட்டீர்கள். என்ன அற்புதமான கருத்து தம்பிமார்களா! நீங்கள் சொல்வது நியாயமே. இருந்தாலும் அப்பா தர்மனந்தனா சித்தப்பா, என் அருமை தம்பிமார்கள் ஆளுக்கு ஒருவராக முன் செய்த பகையை நினைத்து கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்வதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது என்று கேட்கிறேன். ஆனால் அவர்கள் வார்த்தையை நான் கேட்க வேண்டும் அல்லவா? ஆமாப்பா. அப்பா அப்பா தாக போராய் தரும்பா என்னருமை தம்பிமார்கள் உரைக்கும் வண்ணம் அர்ச்சனாபுரத்திலே எங்களை ஈடெடுக்க வேண்டும் என்று ஏதேனும் சதி வேலைகள் நடக்கிறதா? அப்பா அங்கே வகைப்பட சோமரங்கள் ஏதேனும் இருக்கிறதா? என்ன காரணம் என்பதை தெளிவோடு சொல்ல வேண்டும். ஏன் என் தம்பிமார்களுக்கு ஏன் சந்தேகம்னா, தங்களுடைய திருமுகத்தை பார்த்தாலே தெரிகிறது. எங்களை கண்டவுடனே மேலும் உங்களுடைய முகம் கருகருத்து வாடி நிற்கிறது. அப்பா அங்க என்னதான் நடக்கிறது சித்தப்பா? சிலாபுரத்தில் என்ன நடக்குது தெரியுமாப்பா? என்னப்பா? துரியோதனனும் அவருடைய தம்பி துர்ஜாதனனும் காந்தாராதிபர் சகுனியும் அங்கதேசத்ததிபரும் ஆகியவன் கர்ண மகாராஜனும் நால்வருமாக சேர்ந்து ஒரு சதி திட்டம் தீட்டிருக்கின்றார்கள். அப்பா அப்பா சதி திட்டமா? என்ன சதி திட்டம் அப்பா? உங்களை வஞ்சகமாக வரவழைத்து சூதமாடி உங்களுடைய நாடு நகரை எல்லாம் பறிப்பதற்காக ஒரு சதி வேலை செய்திருக்கிறார்கள். வகையில் தர்மதுஸ்தர் வஞ்சக மானமில்லார் இல்லா ஈனர் சூதாட நினைப்பார் அண்ணே. அதனால் நாம் அங்க போக கூடாது.
இது என்ன தெரியுமா? மது என்று சொல்லக்கூடிய கல்லை குடித்து விட்டு மதி மடக்கத்திலே ஆமா அவ்விடத்தில் செல்லாது செல்லாமல் அந்த போதையின் மடக்கத்திலே இருந்து விடலாம் அண்ணா எனக்கு கூறுகிறாயா? புள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த கருவாடு சாப்பிட்டு நாம் இங்கே இருப்பது நன்றா இருக்கும். அங்க சென்றால் ஏதோ ஒரு ஆபத்து நேரம் வந்தால் இந்த தம்பி வார்த்தைகள் கேள்வி. தம்பி அண்ணா என்ன அருமையான கருத்தப்பா. நான் எவ்வளவோ அநேக நீதிகளை எடுத்து சொல்லியும் என்னுடைய வார்த்தையை அவர்கள் கேட்கவில்லை அப்பா. அஸ்தினாபுரத்திற்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் ஆபத்து நேர்ந்தால் என் மீது பழி சொல்ல வேண்டாம், அங்கு நடந்ததை உங்களிடத்திலே சொல்ல வேண்டாம் என்று உரைத்தார்கள். என்னுடைய மனமோ கேட்கவில்லை. அங்கு நடந்ததை உங்களிடத்திலே சொல்லிவிட்டேன். அஸ்தினாபுரத்திற்கு வருவதும் வராததும் உங்கள் விருப்பம் அப்பா. அப்பா உன் மீது நாங்கள் ஒருபோதும் பழி சுமத்த மாட்டோம் சித்தப்பா. யார் யார் எக்கதிக்கு ஆளாக பிறந்திருக்கிறோம் அந்த எழுத்தை மாற்ற முடியாது. ஆதலால் நாங்கள் இக்கதிக்குத்தான் ஆளாக பிறந்திருக்கிறோம் அந்த விதியும் எங்களால் அதை மீறி நடக்க முடியாது. சித்தப்பா, நீங்கள் அஸ்தினாபுரம் முன்பதாக செல்லுங்கள். என் அருளை தம்பிமார்களுக்கு நன்மதியை புகட்டி நாம் அழைத்து வருகிறேன் அப்பா. ஆகட்டும் அப்பா. தம்பிமார்களா அண்ணா போகலாம். எங்கே போக வேண்டாம்? எதுக்கு போக வேண்டாம் சொன்ன தெரியுமா? ஏன்பா அந்த அரக்க பாலியை கட்டி அறிவாரை கொலை செய்தார். நாம் சென்று வாரணாவரத்தில் முடித்து வரலாம் என்று ஆறுவரும் சென்றோம். இதுதான் தக்க சமயம் என்று இந்த தீவைக்கக்கூடிய அனைத்து பொருள் ஒன்றாக சேர்த்து நம்ம தாய் விளங்கக்கூடிய குந்தமாதேவியை நாம் ஐவரை கொலை செய்தானே நினைத்தானே அந்த துரிநிலத்தை நாம் போய் பார்ப்பதா? சரி, வேண்டாமா அண்ணா? வேண்டாம், நீ உரைத்த வண்ணம் போக வேண்டாம் அண்ணா. சாகாரக்காரன் அதிகாடி தத்தளித்து அண்டம் இழந்தம் சிறதன் மீது விழுந்தாலும் சரி தந்தையின் வார்த்தை கடவாது அதனால் நாம் போகவில்லையே. ஆனால் தந்தை இல்லா பிள்ளைகள் தருதலை என பாண்டவர் என உரைப்பார்கள். அதனால் தந்தை அடைத்தார் என்றால் அஸ்தினாபுரம் நாம் சென்று அங்கே பார்த்துவிட்டு உடனே திரும்பி விடலாம். தம்பிமார்களா அண்ணா, எப்படி என்றால் நம் தந்தையா விளையக்கூடிய பாண்டு மகாராஜன் எப்போ மடிந்தாரோ அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நீங்கள் தான் தந்தை என்று நினைத்து உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் மறுவார்த்தை பேசாமல் இருக்கின்றோம், இருப்போம். இருந்தாலும் அங்கே சென்றால்
அஸ்தினாபுரம் பெரிய தந்தை விலகக்கூடிய திருவிராட்டியை பார்த்துவிட்டு நாங்க அழைத்ததோடு நாங்க பின்னோட வந்து விடுவோம். ஆகட்டும் அப்பா. தம்பிமார்களா, உடனே திரும்பி விட வேண்டும். ஆணை பரிவார சேனையை கூட்டுங்கள். நம் அருமை தேவையும் அழைத்துக் கொள்ளுங்கள். அனைவரும் காவலர்கள் துறை சூழே கோகாவாரி. எப்படி செய்வானோ பார்த்தேன். சம இழந்துட்டு விசித்திரமாக இருக்கிறது. ஆமாங்க, எல்லா மாமல்லி ஆலோசனை 10 பேர் பேசுறாங்க. ஒருத்தர் குடும்பத்துக்கு அடுத்து இவ்வளவு பாடுபடுறானுங்களே. சங்கத்திற்கு வைக்கும் இடைக்கிடையாக அப்படியே வைத்து அவன் சிறப்பாக செய்யலையே. அவனுக்கு நாங்க வாரி கொடுத்தோம் பாரு, பொன் பொருள் மயிறு தானே கொடுத்தான். நம்ம கொடுத்தது அசந்து விட்டான். அந்த சிற்பங்களை வைத்து ஆமா என்ன போலவே விசித்திரமான வேலைப்பாடுகள் செய்திருக்கிறார். எப்படி 5 கால் நாள் மண்டபம் ஏற்படுத்த வேண்டும் உழைத்தோமே, அதை போலவே செய்திருக்கிறார். வைத்து இழைத்திருக்கிறார். ஐயா, மண்டபம் தயா. ஆமா, உமது சிறிய தந்தை வீர மகாராஜா சென்று 3 தினங்கள் ஆகிறது. 3 நாட்கள் ஆகிறது. சரி, வருவாரு. வருங்க. அப்படி பாண்டவர் வந்துட்டாங்கன்னா, பாண்டவர் வந்தால் தண்ணி எங்கனான்னு கேட்பேன். இந்தா குடி. வந்தா டக்குனு ஏதாவது குடுத்துருவேன். என்ன போடியா, தண்ணி சாப்பிடு. அடுத்து உங்களுக்கு குடிச்சு நாங்க பழகிடுவோம். கத்திக்கலையா? எங்களுக்கு எடுத்தாரலாம். ஆண்டவர் வந்துட்டாங்கன்னா தண்ணி எடுத்தாரான்னு சொல்லுவோம். கூடாதா? அப்படி ஓடுன பேரு. ஆமா, அப்படி ஓடுன. சரி கொடுங்க. யாதாங்கனா ஐயா ஆஞ்சீனா பூரமே
மாதவன் பாண்டவர்கள் இந்திரபிரசத்திலிருந்து வந்திருக்கிறார் என்று என் அருமை தம்பி மற்றுமுள்ள ஏனைய பெரியவரிடத்தில் சொல்லிவிட ஐயா ஐயா நீங்க எண்ணி என்ன திருமணம் பாண்டவர் வந்துட்டார்கள். இந்த வார்த்தை எப்பொழுது சொல்வாய் என்று திருநாளால் நான் கேட்கலாம் இருக்கிறேன். நான் ஒரு ஆளுங்கிற மந்திரி பேசியா தருமா நான் ஒரு ஆளுங்கிற மந்திரி தருவாய் ரொம்ப தூரம் வந்திருப்பேன். இந்த பசங்க தட்டு உங்களுக்கு முக்கியமான மத்து மேல போல வாங்கடா எல்லாம் கை வச்சு பொண்ணு அடிக்கலாட்டம் அனுபவம் கோவம் வேற அப்புறம் அடிச்சு வச்சு பேர் பேர் வாங்க 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 உனக்கு கொஞ்ச நேரம் ஆகுது தம்பி பீமா நம் தேவையை கொண்டு போய் பெரிய மாதா அடைக்கலத்தை விடுத்து இந்த அலங்கார மாளிகையை நான் பார்த்து வருகிறேன். அதுக்குள்ளாக வந்து விடுங்கள். அப்படியே வேண்டும். நினைவில் இருக்க வேண்டும். நான் சொல்லுகின்ற வார்த்தை எல்லாம் நீங்கள் என்னை விட்டு எங்கே போய்விட நாட்டியம் வரைக்கும் போய் பொண்ணாதீங்க தம்பி. கோடி கணக்கிலே செலவிட்டு அருமையான ஒரு மாளிகை ஏற்படுத்தி அண்ணாவின் தர்மராஜா நம் அனைவருக்கும் மூத்தவர் இவர் திருகரத்தினால் தான் திருப்பவிழா செய்ய வேண்டும் என்று என்ன பெருமையான ஒரு ஏற்பாடு. நேற்றைய தினம் நம் நாட்டிலே பார்த்ததை போல் தம்பிமார் நம் நாட்டில் ஒரு மண்டபம் ஏற்படுத்த வேண்டும் என்று உரைக்க அண்ணா நான் கூட திருவிழா பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனால் என் மறுப்புல 100 பேர் இருக்கிறாங்களே அதெல்லாம் தேவையில்லை மாமா. அண்ணா தர்மராஜா தான் திருவிழா பண்ண வேண்டும். எல்லாம் ஒரே ஒத்த கால நின்றானுங்க. எனக்கு அப்படிதான் எண்ணமே. மேல்புறத்தை பார்த்து வருவோமே. அப்படியே பார்த்து வாங்க. அற்புத இது எத்தனை கோடி செலவிட்டு அவ்வளவு செலவு பண்ணிட்டோம். ஐயா ஐயா சொல்ல முடியுமா? கூட கட்டி குத்துட்டு வந்த ஆச்சாரிக்கு பெரிய மாளிகை கட்டினவனுக்கே மாளிகைன்னா அவர் கட்டி அந்த பொற்கரங்களுக்கு ஐயா ஐயா அவரை தங்கத்தால் இழைக்கலாமே. இவங்க குட்டாங்களே அவர் கூட ரொம்ப போச்சு. அவ்வளவு பெரிய குட்டை
மண்டபங்கள் அநேகங்கள் கண்டதுண்டு நான் இந்த மண்டபம் போல் எங்கூட கண்டதில்லை கண்டதில்லை. மண்டபம் போல் எங்குமே கண்டதில்லையே. தம்பி துரியோதனா, அண்ணா உலகத்திலே 1000 கால் மண்டபம் பார்த்திருக்கிறேன். பார்த்திருக்கிறீர். 16,000 கால் மண்டபம் பார்த்திருக்கிறேன். ஆமா, ஆனால் அவைகளெல்லாம் இதற்கு ஈடாகாது. இதை என்னுடைய திருநாளால் சொல்ல வேண்டுமே, ஆனால் எனக்கு நாட்களும் போதாது. ஆனால் ஒரு நாள் அல்லவா இருக்கிறது. ஆனா வந்து செலவு பண்ணணும். 1000 நாவு படைத்த ஆதி சேடனால மன்னிக்க முடியாத அலங்கார மாளிகை நகை. இந்த இது என்ன சொல்வேன்? ஓஹோ, இந்த மூலகத்திலும் காணாத ஒரு அதிசயம், அற்புதமான மண்டபம். அப்ப ஆமாங்க ஐயா, எல்லாருக்குமே இந்த மனம் வர செலவு பண்றது யாருக்கு வராதுங்க. அதுவும் என் மருகன் வருகிறாரு என்று கோடான கோடி செலவு, தனி ஏற்பாடு. அது வெளி வரலன்னு பாக்குது. ஏண்டா எங்க அண்ணா வந்திருக்கிறாரு. ஆமா, ஓ செலவு கொண்டு ஓடு 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 ஓடு. போறேன் போறேன். ஐயோ மகாராஜா, இப்பதான் ஓர் போட போகிறாங்க. இப்பதான் எங்க போய் தண்ணி கண்டுபிடிக்கிறோம். அவங்க எப்ப போர் போட்டு எப்ப மோட்டர் உள்ள ஆயிட்டு வருவார்கள் என்று தெரியும் அல்லவா? தெரியுங்க. இத முதல்லயே தெரியக்கூடாது. என்ன போட்டுனேதான் வராங்க. இப்ப 500 அடி போய் தண்ணி கிடைக்கல. சரி, அப்ப தண்ணி இல்லையா? இன்னொரு 500 அடி போட்டோம். மொத்தமே பைத்தியமாயி போய்க்கிறாங்க. பாருவீங்களா? இல்லங்க, அந்த மாதிரிலாம் வந்தா மோதி விசித்திரமா செய்யப்பா. நீ அப்படியே ஒண்ணு சாப்பாடு ஐயா 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 சாப்பாடு இரு. இப்பதான் நாத்து ஓட்டுறாங்க. நாத்து எழுந்து ஓட்டுறாங்க. நாத்து விட்டு அப்புறமா நடு நட்டு அப்புறமா அரைப்பாரு அப்புறமா தான் சமையல் செய்யணும். பேச போறேன். திட்டில் கேட்டா ரெடி ஆகும். மருகா மாமா நடத்தோடு இருக்கிறாயா? சரி டேய் ஐயா, டேய் வாங்கிடுங்க. வாங்க சாத்துல எடுத்து போய் போறதும் மண்டபம் இருந்தது. ஆமாங்க. இப்ப என் மறுப்புள்ள பெரிய மறுப்புள்ளடா. ஆமா, மண்டபத்துல அமர்ந்த பிறகு எப்படி இருந்து பாத்தியா? ஐயா, அவங்க 105 பேர் உட்காந்துருக்காங்களே. 105 பேர்கள். அது பெருமையா தெரியல. நீ உட்காந்து தனியா நீ தான் பண்ணி வச்ச மாதிரி சிலை போல் செப்பு சிலை போல் இருக்கிறீர்கள். சொல்லுமா வாங்கி முடியாது முடியாதுன்னு நினைக்காது. குடி சொல்லி வதிப்பேன். தண்ணி மண்டாடனா போர் போட்டுக்கிறாங்கன்றான். நீ வந்து நேர மாட்டேங்குது. நம்ம வீடு மாமா. பத்தியா இதான் மாமா மச்சான். அதான் சமையல் ஆகி விட்டதா? சமையல் நீ நான் ஐயா, இப்பதான் தண்ணி தர போறாங்க கொட்டல. அதுக்கு ஒரு மருகா நீண்ட நேரம் அமர்ந்து விட்டோம் அல்லவா? அதான் சமையல் ஆவதற்கு நேரம் ஆகும், ஜலம் கொண்டு வர நேரம் ஆகும். அதனால நான் சொல்லட்டுமா? மண்டபத்திலே மண்டபத்தில்
ஒரு காலட்சேபம் செய்யாமல் இருக்கலாமோ? மருகா மாமா ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆமா பொழுது போல ராஜா வீட்டு பிள்ளைங்க சும்மா உட்காந்து எப்படி ஆமாங்க சமையல் ஆவதற்குள் சமையல் ஆவதற்குள்ளாக ஒரு காலட்சேபம் செய்யலாம். போய் மாமா அருமையான ஒரு பிரசங்கியரை கொண்டு அழகாக கந்த புராணம் சிவபுராணம் என்னும் அம்மன் காவியங்கள் அத்தனையும் நாம் பேச சொல்லி அருமையாக கேட்கலாமே. சொல்லலாம், கேட்கலாம். நமது கோவிந்தவாடியாகிற கிராமத்திலே ஆமா நமது வெண்பாக்கம் அடுத்த ஆமா நமட்டி கிராமம் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் ஆமா என்ன வாரி அப்பா பார்த்துக்காரு, ஆமா இவரு பார்த்துக்காரு, ஆமாங்க ஆமா அவங்க தங்கச்சி பார்த்துக்காரு, ஆமா அவங்க ஒண்ணு ஆமா குடும்பமே பார்த்துக்காருங்க. அவரு சொல்றாரு, ஆமா இவங்களும் கேக்குறாங்க. கேட்டு பைசாய் போச்சு, கேட்டு புளிச்சு போச்சு. ஏன் ஏன் ராமாயணம் ராவு புழு பாரதம் பகல் புழு சொல்றாங்க பெரியவங்க எல்லாருமே அப்படித்தான் நினைக்க போறாங்கடா. அடி ஆமா அதை கேட்டாங்க. மாமா அழகாக ஏதேனும் ஒரு காலட்சேபம் என்றீர்களே, இன்னிசை கச்சேரியை வைத்து நாம் சரியாக கேட்கலாமே. என்ன ஆமா கச்சேரின்னு தார தப்பிட்டு வச்சோம்னா ஆமா சண்டை வரும், பூரா சண்டை ஆகி சண்டை வரும். அது வேணாம். மயில் நெஞ்சு விடும் மொத்தம். அது இல்ல சோமரா வேற ஏதாவது வாய் வேற பார்த்து அழகாக பரதநாட்டியம் ஆடு பெண்களை கொண்டு வந்த அருமையான பரதநாட்டியம் இன்னிசை கச்சேரியோடு செய்தால் அழகாக பொம்னேட்டி பசங்களை ஆட வச்ச ராஜாவுக்கு நம்ம பாக்குறதா? பார்க்க கூடாது. இது வேண்டாம், அது வேணாம். மாமா எனக்கு தெரிந்தவை இதுதான் மாமா. நீங்கள் முன்னவர் அல்லவா, நீ சொல்லு மாமா. உங்களுக்கு தெரியாது இருக்காது. வேற எதுவும் தெரியல, கஷ்டப்படுறான். ஓய் ஆமா ஆடல் ஐயோ எது எங்க புத்தி போவோமோ அங்கதான் போவோம். சரி அதை விடு. ஆமா மரியா உட்காந்து விளையாட்டு சொல்லிட்டா சொல்லுங்க. ஆகட்டும் மாமா, ராஜா விளையாடுற விளையாட்டு ஆகட்டும் மாமா. ஏன்னா நாமளே விளையாட்டு பக்கத்துல யாரும் நாம் இருவரும் இந்த இடத்துல அமர்ந்து சூதாட்டத்தோட பாட்டியாடலாம். வேதனுள் இருக்கிறல்ல வேதனால் இருக்கும் நல்ல விலங்குனூல் இருக்கும் நல்ல நீதி சாத்திரம் உணர்ந்த நிபுணர்கள் நுகனூரு மண்டபத்தில் துறை மக்கள் ஒன்று கூடி மாமா சூதிது மடையர் செய்யும், சூதிது மடையர் செய்யும் நாம் தொழிலையும் செய்யலாமோ மாமா. வேதம் 4 நூல் இருக்கு, விலங்கு நூல் இருக்கும் நல்ல நீதி சாஸ்திரம் உணர்ந்த நிபுணர்கள் பலர் வீட்டிருக்க, பெரியோர்கள் வீட்டிருக்க. ஆமா தாய் தந்தை வார்த்தை கேளாத ஜெகஜண்டிகளும் உன்னையிடத்திலே உறங்கப்பட்டவரும் மனிதாபிமானம் இல்லாதவரும் செய்யும் இந்த சூதை ஆடலாம் என்று உரைக்கின்றே மாமா. வேண்டாம் மாமா, சூது என்று நீ உரைத்தவுடனே என் கால்கரங்கள் எல்லாம் சற்று நேரம் நாடிகள் நின்று விட்டது மாமா. சூதாட்ட வேணா தமாசாலாம் வாய் வேண்டாம். எப்ப மாமனாட்ட சூதாட்ட ஆட மாட்டேன்னு சொன்னாரோ இங்க நமக்கு நேரம் வேலை. நான் போறேன் மாமா வந்துட்டியா? நாம உன மழை போல நம்பிக்கிறோம். அதை காட்டினா மாமா உன்னையே நம்பிக்கிற மாமா. ஆமா எப்படி ஆகிடும் பக்குமா கேட்டு உட்கார வச்சுருவாய். அப்புறம் நான் பாத்துக்கிறேன். மாமா பாவத்துல சொல்லுறா. நம்ம கொஞ்ச நேரம் சாப்பாடு ஆயிடுச்சுலாம்.
ரெடி ஆயிச்சா பாரு டேய் நான் நிறுத்திடலானே ஏய் ஆமா சொல்லுங்க ஏய் உன்னதான் ஆஜா ஐயோ கர்மம் சொல்லாதே ஏமா டேய் எங்க பாத்து நடக்கறான்னு தெரியல யாரு உன்ன கொஞ்ச நேரம் ஆவுது முன்னாடி அப்பா மனதில் மக்களை நினைத்தேன் மாமனை எதிரியா சிறந்த சூதாரியங்கள் செல்வத்தை பறிக்கிறது மாமா இதை நிறுத்தி நிமிஷத்தில் கேட்டால் நானும் எடுத்துறான் தருகிறேன் மாமா என் மாமா என் மாமா வஞ்சனை, பொறாமை, லோபகுணங்கள் இவை அனைத்தில்தான் எங்களுடைய செல்வத்தை பறிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களே. ஆனால் தர்மா, பொருள் பறிக்க போறமா? உன்னுடைய நாடு வேண்டும், உன்னுடைய நகர் வேண்டும், பொன் பொருள் பூதலங்கள் வேண்டும் தர்மா. அதை கொடு என்று கேட்டால் தடை அது சொல்லாமல் நான் எடுத்து 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 கொடுத்து விடுவேன் மாமா. இதற்கு இவையெல்லாம் தேவையா? அனத்தனை ஆடுவதை நிறுத்தி நிமிஷத்தில் எது கேட்டாலும் நிர்மலமான சபையிலே எடுத்து தருவேன் தம்பி. ஐயோ அடுத்து குச்சாத்தி ஆத்து வரமா? நாங்களா நம்ம கிட்ட இப்படி போ உங்க நாட்டுக்கு நாட்டுக்கு வாரம் வாரம் எங்க உள்ள வரும் இப்படி போ. ஏன்னா அத்தவங்க பொருள் மீது ஆசை வைக்காத யாரும் நானே எங்க மாமன் தான். நீ தாங்க நீ ஒரு ஆள் தான். நீ செது கிடையாது ஆசைப்படுவதை போல். சொத்து நமக்கு வேணா பொருளுக்கு ஆசைப்படுற கேட்டா தந்துன்றான போய் எங்க கிட்ட என்னடா இல்ல ஒரு எந்த பொருள் இல்லாதுக்குதுன்ற எல்லா பொருளும் இருக்குது. சும்மா தமாசாலாம் ஓய் 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 ஒரு மாமாவுக்காக ஒரு ஆட்டு ஓய் தமாசாலாம் ஓய். ஐயோ தமாசாலாம் ஓய் எல்லாம் சொல்றவங்க உள்ள வாசி நடந்து போயிருவாய். ஓய் 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 தமாசாலாம் ஓய் தம்பி. கொஞ்சம் மனசை ஓய். மனதிலே ஏதேனும் நான் உரைத்த வண்ணம் ஏதேனும் எண்ணங்கள் இருந்ததை யாரு எடுங்க ஐயோ ஐயோ என்ன உணவு ஆவதற்கு சிறிது நேரமாகும். ஆமாங்க. ஆதலால் அதற்குள்ளாக ஏதேனும் காலச்சாலம் ஆதலால் விளையாட்டுதானே தமாசாயா சூது என்பது விளையாட்டில் ஏற்படுமாமா? சாப்பாடு சொல்லிடுறேன் நிறுத்தி சொல்றேன். மாமா தம்பி துரியோதனா, மாமனோடு நான் விளையாட்டாக ஆடுகிறேன் ஒரு ஆட்டம். எப்பவுமே நாங்க போய் சொல்ல மாட்டோம். சொன்னா சொன்னதான் சாப்பாடு ஆனா நிறுத்திடுறோம். நாங்க சொன்னாதான் உள்ள வாதால் போடுவாங்களே தவிர வேற யாரும் போட மாட்டாங்க. அல்ல முயற்சி பண்ணுவாய் மாமா. இதுக்குதான் என் வெறுப்புல ஓடிட்டு இவ்வளவு நேரம் கேட்டுட்டு பாத்தியா மருகா மாமா ஆடுகிறேன் என்று பாட்சிகளை ஆட துணிந்து விட்டார். கத்தி பேசாதியா தர்மராஜா. மாமா பொறுமை பொறுமையா சொன்னது பெருதல்ல. மாமா பார்த்தே இல்லையா? நீ கோடு மட்டும் போடு. நீ ரோடு போடு. ஆமா நான் ரோடு தெரிஞ்சுக்கிறேன்.
மாமா விளையாட்டுன்றத்திலே ஆட்டத்தை துவக்கலாமே. செய்யலாம் வாய். சும்மாவே ஆட முடியுமா? ஆமா எதுனா ஒரு ஆட்டான்னா ஆமால பந்தய பொருள் ஒண்ணு வைக்கணும். பந்தயம் வைக்கணும். ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ வச்சுட்டு பாரு. வச்சு பாரு. நம்ம துண்டு வச்சுக்கிறோமே ஆமா உசாரா ஆடணும். சுறுசுறுப்பா அடுத்து பசங்களுக்கு கூட வரும். ஆமால அதனால என்ன ஒரு பொருள் வச்சால மாமா பந்தய பொருள் என்று கேட்கிறது வேண்டாம் மாமா. இந்த ஆட்டம் எப்ப மானம் நீ ஏந்தியோ ஆமா ஏ மருகா நான் கசவத முஸ்கலாடு இல்ல நான் கைய நாட்டு போறேன். வா 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 யோ நான் போறேன் நாடி ஏ நாடி வந்தா கூட போக நம்ம அல்ல மாமா போடு மருகா மாமா அப்படியே போய் ரெஸ்ட் போட்டு சுறுசுறு பாருங்க. விளையாட்டு என்று வைத்திருக்கிறீர்கள். நான் பந்தய பொருள் வைக்கிறேன். அப்படி நான் தோற்று நீ கழித்து விட்டாலும் நீ தோற்று நான் கழித்தாலும் அவருடைய பொருள் யாருக்கு சொந்தமாமா? யோ உன்னை வச்சு சொல்ல என்ன வச்சு சொல்ல. ஆமா தேர்வே போறனால புள்ள மேல சத்தியமா சொல்றேன். ஆமா யார் யார் தோற்றாலும் ஜெயித்தாலும் ஆமாங்க அவரவர் பொருள் அவங்க திருப்பி வைக்கலாம். அதான் உன் முள்ள மேல வைக்காத சாட்சி தெரியவே போற முள்ள மேல வை. சொன்ன வாட்டி மீறி பேச மாட்டேன். அதான் தெரியும். எப்பவுமே காட்சி பேச மாட்டேன். வாய் தைரியமா இரு மாமா என்ன நிக்கிற சாப்பாடு ரெடி வச்சான்னு பாரு. இந்த வாட்டி ஏன் வாய் எத்தனையகரியாக்கி இருந்திங்கே கடும் சூதாட சொந்தமாய் வாழும் கடும் துடிக்கின்ற போடியா விந்தையாய் 100 கோடி விளை பெற்ற முத்துமாலை பந்தயமாக வைத்தேன் மாமா பொன்னுடன் ஆடுவோமே. அன்று தேவர்களாக பார்த்து பூமாரி பொய்து 100 கோடி மதிப்பு பெற்ற முத்துமாலையை தேவத்தலைவன் தேவ இந்திரன் தர்மனுடைய மார்பை அலங்கரிக்கட்டுமே என்று நினைத்தார். அது மட்டுமல்லாது இலங்கையை ஆளக்கூடிய விபூஷர் தர்மராஜாவின் மார்பை அலங்கரிக்க அவர் யாரோ கொடுத்தாங்க. ஆனால் அப்பேற்பட்ட 100 கோடி மதிப்பு பெற்ற முத்துமாலையை நான் பந்தயமாக வைத்திருக்கிறேன் மாமா. எல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் ஆசை கிடையாது. ஆமா ஓய் துரியோதனா ஆமா சாபாஷ் வந்துச்சு. மந்திய பொருள் கேட்டியா நீ? ஆமா தேவரால் அளிக்கப்பட்ட 100 கோடி மதிப்புள்ள முத்துமாலை தந்திருக்கிறார். வைத்துட்டாரா? எதிர்பார்த்தோம். நீ ஏன் போற வைத்து ஆடுங்க நான் போய் வரேன். யோ யோ வாயா அவன் கரெக்ட் இல்ல அவன் வச்சிட்டான். வச்சிட்டாரு. எதிர்பார்த்து யார் வைக்கணும்? நீ வையுமா? டேய் எனக்கு நாளாகுது. ஒரு சூதாடுவோம் என்று தெரிஞ்சிருந்தா மூணு மூடியா கட்டிருப்போம். நான் ஜெயிச்சா யாரு கொடுப்பேன்? உனக்கு என் பெரும் பிள்ளை. அதனால நீ எத்தனா கொடு, நீ வை. அதை வைத்து நான் ஜெயிக்கிறேன். தர்மபுத்திரரே சொல்ல கேளீர். விலை பெற்ற வாகுவாயம் பந்தயமாக வைத்தேன். 100 கோடி விலை பெற்ற துரியங்கரத்தில் இந்த வாகுவாலியம் பந்தயமாக வைக்கின்றேன். ஆமாங்க பார்த்தாட வேண்டும். 100 கோடி என் கையில வச்சுக்கிறேன். அப்ப நான் எப்ப பணக்காரன் இருக்கணும். ஆமா ஏன் அங்கிட்டு குடியா நீ போய் உட்காந்து ஓய்வு விடியா பொருளுக்கு பொருள் சரியா வச்சாதான் அது ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். ஆமா 100 கோடி முத்துமாலை, ஆமா 100 கோடி வாக்குவாலியம் தாண்டா போ கொட்டி மூடு மொத்தம் பாரு மாமா மருகா மாமா என் அருமை மாமா செய்வது நிலையானது என்பது எனக்கு தெரியாதா? அதான் கஷ்டப்படாது ஐயா. ஐயா இங்க வாயா மாமா. இது 100 கோடி விலை பெற்ற முத்து மாலை
நல்லா பளபளன்னு இருக்குது 100 கோடி மதிப்பு வரும் இந்த பாரு அடுப்புல வச்சா ஒரு ரசம் கொதிக்காது இந்த இது எடுத்து வந்து நான் எவ்வளவு ஒரு பெருமையா சொல்லி 100 டேய் என்ன அந்த கட்டியாவது இந்த மேடையில அண்ணன் ஒத்து போண்டா ஆமா நீ செத்துட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து எட்டி போ நாங்களே வர மாட்டோம் ஆமாங்க புரியுதா ஆமா நான் சாவ சொல்ல டேய் வெயிடா ஒரு ஆளு சுத்தம் பண்ணிமா வருதா டேய் சாப்பாடு எப்படியோ இதை திருமணம் பார்த்து இருக்கிறேன் ஆமாங்க எடுத்தா